வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பிறவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பரவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் 12/12/2024 வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷமானது இன்றைய தினம் காலை 8:23 மேல் அவபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், யமதர்மராஜனுடைய நட்சத்திரம் ஆரம்பிப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை 8:23 மேல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் 27ஆம் நாள். ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் 12/12/2024. சூரியோதயமானது காலை 6:24 அயனம் தட்சிணாயினே. ருது சரத்ருதோ. மாசமானது கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிறை. திதியானது துவாதசி திதி. 35 நாழிகை 40 வினாடி. இரவு 8:40 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. இன்றைய சிராத்த திதியானது துவாதசி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சூரிய வம்சாவழிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும், அதாவது சௌராயமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது கார்த்திகை மாதம் விருச்சிக மாதம் சுக்லபக்ஷ வளைவிரே துவாதசி திதி. உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ வளர்விரை துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக சந்திரவம்சாவழிகள், அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாதம் சுக்லபக்ஷ வல்லவிரே துவாதசி திதி. தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனுர் மாதம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வல்லவிரே துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய இந்த பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொருவரது குடும்பத்திலும் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷாவருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்வோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு
நமது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் வந்து சேரும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷாவருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை நாம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்துமேயானால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய வாசனமானது குருவாசனை, கிழமை வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது அசுனி நட்சத்திரம், 4 நாழிகை 57 வினாடி, காலை 8 மணி 23 நிமிடம் வரை. அதன் பிறகு அபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கார்த்திகை மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் அபரணி நட்சத்திரம் ஆகிய இந்த 2 நட்சத்திரங்களில் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம்தான் நமது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவருமே வருஷாவருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அப்படி கொண்டாடினமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்களானது கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாவருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதையும் மீறி நாம் கொண்டாடினமேயானால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும். இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய யோகமானது இன்று காலை 8 மணி 23 நிமிடம் வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய விசேஷம் ஒன்றுமே கிடையாது. இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் 1 மணி 54 நிமிடம் முதல் 3 மணி 24 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 6 மணி 24 நிமிடம் முதல் 7 மணி 54 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 9 மணி 24 நிமிடம் முதல் 10 மணி 54 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை 8 மணி 23 நிமிடத்திற்கு மேல் அபபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை 8 மணி 23 நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது தெற்கு, பரிகாரமானது தைலம். இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த வியன்றர்களுக்கு காலை 8 மணி 23 நிமிடம் முதல் பிற்பகல் 2 மணி வரை சந்திராஷ்டமம். அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த வியன்றர்களுக்கு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 7 மணி 37 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த வியன்றர்களுக்கு இரவு 7 மணி 37 நிமிடம் முதல் பின்னிரவு 1 மணி 14 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 1 மணி 14 நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை என்ற காலை 6 மணி 50 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. சுபம் அஸ்து.